அதிகமான புலம்பெயர்ந்தவர்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்திருப்பீங்க. உங்களுடைய அம்மாவை பார்க்க, அப்பாவை பார்க்க, உங்களோட சகோதரங்களை பார்க்க வந்திருப்பீங்க. இங்கேருந்து பார்சல் அனுப்புறேன்னு சொன்னால் பலதரப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. இப்போ DHL இருக்குது, UPS இருக்குது, ஸ்கைநெட் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருந்து உங்களோட நாடுகளுக்கு வந்து பார்சல் அனுப்பணும்னு சொன்னால் 1 கிலோவுக்கு வந்து எவ்வளோ முடியுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கிலோவுக்கு மேலேன்னு சொன்னால் எவ்வளவு முடியுதுன்னு தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த நாடுகளுக்கு வந்து எந்தெந்த பொருட்கள் அனுப்பலாம், எந்தெந்த பொருட்கள் வந்து அனுப்பக்கூடாதுன்ற விஷயங்கள் இருக்குது. ஃப்ரூட்ஸ் அதுகள் போட இயலாது. UK நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம். பலாப்பழம் மருந்து பொருட்கள் வந்து பார்சல் அனுப்புறேன்னு சொன்னால் இந்த மாதிரி டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் அந்த டாக்குமெண்ட்ஸோட சரியாக அனுப்பினா பார்சல் அனுப்பி கொள்ளலாம். ஒடியல் கொண்டு போவாங்க, ஒடியல் போகும், மெடிசின் போகுது. இதில் இந்த மெடிசினுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்குது. இதில் பாருங்க போகுது, பாய் போகுது, சீட்ஸ் அதுகள் போட இயலாது. ஆனால் அதுக்கு நாங்கள் வந்து சரியான டாக்குமெண்ட் எடுத்து நாங்களே அதை எடுத்து நாங்கள் அனுப்பி கொடுப்போம். கிளியரன்ஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வெக்யூம் மெஷின் இருக்குது எங்கள்கிட்ட. DHL சொன்னால் 3 டேஸில் டெலிவரி ஆகும். யூரோப் கண்ட்ரீஸுக்கு வந்து எப்படியும் மேக்ஸிமம் 8 டேஸ். இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போடுற நேரம் சில நேரம் 2 டேஸ்லேயும் டெலிவரி ஆகும். ஏதாவது ஒரு ஃபோல் நடக்குமா இருந்தால் நாங்கள் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களுக்கு எங்களால் இயன்றது நாங்கள் அவங்களுக்கு செய்து கொடுப்போம். டேட்டா பொருட்களுக்கு நாங்கள் பெரும்பாலும் பபிள் ரேப் பண்ணி அதை சேஃப்டியாக பேக் பண்ணி கொள்ளுவோம். ஃப்ரெஜில் ஸ்டிக்கர் இருக்குது. இதில் இருக்கிறது தான் ட்ராக்கிங் நம்பர். இந்த நம்பரும் தான் நாங்கள் கஸ்டமருக்கு உடனே கொடுத்துருவோம். ஸ்பெஷல் சர்வீஸுக்கு மட்டும் அங்கே டேக்ஸ் பார்ட்டுன்னு சொன்னால் அந்த டேக்ஸை வந்து நாங்கள் இங்கே கொடுப்போம். டாக்குமெண்ட்ஸ் என்று சொன்னால் இந்த மாதிரி கவர்ஸில் தான் போவோம். இந்தியாவிலேருந்து எங்களுக்கு சாமான் எடுத்து கொடுக்க இயலும். இந்தியாவிலேருந்து கூடுதலாக அந்த உடுப்புகள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் இலங்கையில் எங்களுக்கு பெரும்பாலும் எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்குது. புதுக்குடியிருப்பு, ட்ரிங்கோ, பெட்டிக்லோ, ஜெஃப்னா, கேண்டி. இப்போ எங்களோட காணொலி வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா? கட்டாயம் இருக்குது. கிஃப்ட்டுகளும் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிலோ அடிஷ்னல் கிலோன்னு சொல்லி ஒரு ரேட் ஒன்று வரும். 10 கிலோவுக்கு மேலே என்று சொல்லும் போது ஃப்ளட்டாக ஒரு ரேட் ஒன்று வரும். நல்ல பெஸ்ட்டான ரேட் வந்து எங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம். வணக்கம். இந்த காணொலி யாருக்குன்னு சொன்னால் அதிகம் புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து வெளிநாடுகள்லேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துடுவீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் கோயில் திருவிழா சீசன் ஆரம்பிக்க போகுது. அதிகமான ஆட்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு வந்து உங்களோட நாடுகளுக்கு வந்து இங்கே இருந்து அதிகமான பொருட்களை வந்து கொண்டு போக விரும்புவீங்க. அந்த மாதிரி ஆடைகள் எல்லாமே வாங்கி வெளிநாடுகளுக்கு வந்து கொண்டு போக விரும்புவீங்க. அதே மாதிரி பருத்திர கருவாடு, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பலதரப்பட்ட பொருட்களை கொண்டு போக விரும்புவீங்க. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து உங்களோட நாடுகளுக்கு வந்து பார்சல் அனுப்பணும்னு சொன்னால் 1 கிலோவுக்கு வந்து எவ்வளவு முடியுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கிலோவுக்கு மேலேன்னு சொன்னால் எவ்வளவு முடியுதுன்னு தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த நாடுகளுக்கு வந்து எந்தெந்த பொருட்கள் அனுப்பலாம், எந்தெந்த பொருட்கள் வந்து அனுப்பக்கூடாதுன்ற விஷயங்கள் இருக்குது. அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த காணொலி அமைய போகுது. அதிகமான புலம்பெயர்ந்தவர்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்திருப்பீங்க. உங்களுடைய அம்மாவை பார்க்க, அப்பாவை பார்க்க, உங்களோட சகோதரங்களை பார்க்க வந்திருப்பீங்க. அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிற பொருட்களையும் வந்து கொண்டு போக விரும்புவீங்க. அந்த வகையில் இங்கேருந்து பார்சல் அனுப்புறேன்னு சொன்னால் பலதரப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. இப்போ DHL இருக்குது, UPS இருக்குது, ஸ்கைநெட் இருக்குது. இந்த மாதிரி பலதரப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலதரப்பட்ட விலைகள் இருக்குது. 1 கிலோவுக்கு எவ்வளவு அறவிடுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கிலோவுக்கு மேலேன்னு சொன்னால் எவ்வளோ அறவிடுறாங்களோ இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எக்ஸஸ் வேர்ல்டு எக்ஸ்பிரஸில் நிற்கிறோம். எக்ஸஸ் வேர்ல்டு எக்ஸ்பிரஸில் ஹெட் ஆஃபீஸில் நிற்கிறோம். கொழும்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸஸ் வேர்ல்டு எக்ஸ்பிரஸ் வந்து B2 நெல்சன் பிளேஸ் கொழும்பு 6 முகவரியில் வந்து இருக்குது. இங்கே வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி சகல மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைண்ட டீலர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இலங்கையின் எந்த மாவட்டத்தில் இருந்தும் வந்து இவைண்ட பார்சல் சர்வீஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவைண்ட கலெக்ஷன் சென்டர் வந்து சகல மாவட்டத்திலையும் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலையும் கூட நாங்கள் காணொலி பதிவு செஞ்சிருந்தோம். இவைண்ட கலெக்ஷன் சென்டர் இருக்குது. அங்கே இருந்து கூட நீங்கள் பார்சல் எல்லாமே உங்களோட நாடுகளுக்கு வந்து அனுப்பிக்கொள்ளக்கூடிய இருக்கும். அந்த வகையில் வந்து நாங்கள் நெல்சன் பிளேஸில் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து காட்டிக்கொள்கிறோம். எக்ஸஸ் வேர்ல்டு எக்ஸ்பிரஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் லிட்டில் ஏஷியா இருக்குது. வெள்ளவத்தில் வந்து லிட்டில் ஏஷியாவுக்கு முன்னால் வந்து இருக்குது நெல்சன் பிளேஸ் ஒழுங்கு. அந்த ஒழுங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த B2 நெல்சன் பிளேஸ் கொழும்பு 6 முகவரியில் தான் எக்ஸஸ் வேர்ல்டு எக்ஸ்பிரஸில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் இங்கே தான் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வகையான நாடுகளுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் அனுப்பலாம், என்னென்ன பொருட்கள் அனுப்ப முடியாது, அதே மாதிரி வந்து 1 கிலோவுக்கு வந்து எவ்வளோ முடியுது, 10 கிலோவுக்கு மேலேன்னு சொன்னால் எவ்வளோ பெறுமதி வருதுன்ற விவரங்களை நாம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து எங்களோட காணொலியை பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி வந்து அதிகம் வந்து புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு வந்து பிரியோசனமான காணொலியாக இருக்கும். அந்த வகையில் வந்து அத்தனை பேருக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் இப்போ கடைக்குள்ள போயிட்டு வந்து அத்தனை தகவலும் தர போகிறோம். புதுசாக பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலி போகிறோம். நாங்களே இப்போ கடைக்குள்ள போக போகிறோம். கடைக்குள்ள போயிட்டு வந்து என்னென்ன வகையான பொருட்கள் வந்து அனுப்பிக்கொள்ளலாம், எவ்வளவு பெறுமதின்னு தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இப்போ கடைக்குள்ள வந்துட்டோம். அக்காட்ட தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம் அக்கா. உங்களோட பார்சல் சர்வீஸ் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு இருக்குது, எந்தெந்த கம்பெனி மூலம் அனுப்பிக்கொள்றீங்க, எந்த சகல விவரம் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அதில் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக என்னென்ன கம்பெனிகள் வந்துருக்கு உங்களோட
பார்சல் சைஸ் DHL UPS DPD 319 சர்வீஸ் Aramex Skynet எல்லா சர்வீஸும் எங்கள்கிட்ட இருக்குது. பலதரப்பட்ட கம்பெனிகள் வந்து இருக்குது. நார்மலாக வந்து இப்போ இங்கே இருந்து என்னென்ன பொருட்கள் வந்து அனுப்பி கொள்ளக்கூடிய இருக்கும்? பெரும்பாலும் யாழ்ப்பாணம் எடுத்துக்கொண்டா யாழ்ப்பாணத்திலிருந்து பனங்கட்டி இந்த பனைமரத்தின் உற்பத்தி பொருட்கள், மற்றது இப்போ எங்களை பர்டிகுலர் சைட்லேருந்து பார்க்குறேன்னா அந்த ஒவ்வொரு இடங்களுக்கு இந்தந்த பொருட்கள் வந்து அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணுவாங்க தானே, அந்த பொருட்கள் எல்லாம் நாங்கள் அனுப்பி தருவோம். இப்போ சில சீசன் இருக்குது, இப்போ வந்து இந்த பிலாப்பழ சீசன் போய் கொண்டு இருக்குது, பல வகைகள் அனுப்பி கொள்ளலாம். ரைட். நார்மலாக வந்து பல வகைகள் வந்து அனுப்புறதுக்கு எல்லா நாட்டுக்கும் அனுப்பலாது, ஒரு சில நாட்டுக்கு மட்டும் நாங்கள் அனுப்பி கொள்ளலாம். அதுவும் முக்கியமாக நாங்கள் கதைக்கணும், எந்தெந்த நாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் அனுப்பி கொள்ளலாம், என்னென்ன பொருட்கள் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு இது இருக்குது. ஏன்னா அங்கே அந்த கிளியரன்ஸ் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களின் படி தான் போகணும், அப்போ தான் கஸ்டமர்ஸுக்கு பார்சல்வே சரியாக கிடைக்கும். இப்போ அதுக்காக வந்து நாங்கள் இப்போ நம்மளால் DHL போகிற சாமான்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அதுகள் போட இயலாது. வேறு சர்வீஸில் போகிறது மெயினாக UK நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம். பிலாப்பழம், ரம்புட்டான் பழம், அதுகள் பழங்கள் அனுப்பித்தரோம். UKக்கு வந்து பல வகைகள் போடும். மருந்து பொருட்கள் வந்து பார்சல் அனுப்புறேன்னு சொன்னால் இந்த மாதிரி அனுப்பி கொள்ளலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியாலேயே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துருக்கணும், கம்பெனியாலேயே கொடுத்துருக்குறாங்க. சில பொருட்கள் வந்து அவங்ககிட்ட டாக்குமெண்ட் எடுக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அதை அப்ரூவ் பண்ணி நாங்கள் அனுப்பி கொள்ளலாம். அந்த மாதிரி மருந்து வந்து சில நாடுகளுக்கு நாங்கள் வந்து டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் அந்த டாக்குமெண்ட்ஸோட சரியாக அனுப்பினா பார்சல் அனுப்பி கொள்ளலாம். சில பொருள் இருக்குது அறுவை அனுப்ப இயலாது, முழுவதையாக எந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாலும் கூட அனுப்ப இயலாது. சில பொருள் இதில் இருக்கிறது வந்து அனுப்பி கொள்ள தேனெல்லாம் அனுப்ப இயலாது. தேன் அனுப்ப இயலாம். என்னென்னு சொன்ன இப்போ தேன், கறி லீவ்ஸ், மற்றது இந்த மீட் ஐட்டங்கள், இந்த ரத்தினக்கல், அதுகள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் எங்கள் இலங்கை நாட்டுடைய வளங்கள் இல்லாமல் போகிறோம். அந்த வகையில் அந்த மாதிரி பொருட்கள் அனுப்பி கொள்ளாது. மற்றது இந்தியாவில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து தான் அனுப்பி கொள்ளலாம். இப்போ வந்து நல்லூர் திருவிழா ஆரம்பிக்க போது அந்த வகையில் வெளிநாட்டிலேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அதிகமாக நாங்கள் வருவீங்க வந்தால் அதிகம் யாழ்ப்பாணத்தில் கொண்டு போகிற என்ன பொருட்களாக இருக்கும்? ஒடியல் கொண்டு போவாங்க, ஒடியல் போகும். மற்றது இங்கே சாப்பிட்டு பழகினாக்களுக்கு இங்கே தேன் பகோடா மிக்சர், இந்த மிக்சர் பகோடாவில் இதெல்லாம் கொஞ்சம் விருப்பமாக இருக்குமே கொள்ளுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற தாத்தா பாட்டி அவையே அங்கே இருக்கிற பேரன் பேத்திமாருக்கு விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரியான சாமான்கள் போகுது. இப்போ இந்த இதில் பாருங்கள் மெடிசின் போகுது. இப்போ மெடிசின் போகுது, இதில் இந்த மெடிசினுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்குது. ரைட். இதில் வந்து டாக்டரோட டிஸ்கிரிப்ஷனோட தான் மெடிசின் போகலாம். நம்ம வேறு பாசலையும் பார்த்தா நீந்துப்பட்டி அந்த இதெல்லாம் இதில் பாருங்க போகுது, பாய் போகுது, பெண்ணம் இதில் பின்னின பாய் என்ன அது ஸ்பெஷல்ன்றபடியாக இங்கே யாழ்ப்பாணத்தில் போகுது. UPSல போடும் பொழுது சீட்ஸ் அதுகள் போட இயலாது. ஆனால் அதுக்கு நாங்கள் வந்து சரியான டாக்குமெண்ட் எடுத்து நாங்களே அதை எடுத்து நாங்கள் அனுப்பி கொடுப்போம். மற்றது இப்போ ஆஸ்திரேலியா, USA அந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து கிளியரன்ஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வெக்யூம் மெஷின் இருக்குது எங்கள்கிட்ட. நாங்கள் வெக்யூம் பண்ணி நாங்கள் போடுவோம். அப்போ அந்த கிளியரன்ஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து குறையும். இப்போ USA எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஃபுட் கண்ட்ரோல் அந்த சிஸ்டம் வந்து சரியான ஸ்ட்ரிக். அப்போ சின்ன ஒரு வண்டோ இல்லை சின்ன ஒரு ஏதாவது பார்த்தா அவங்களோட நாட்டில் வந்து அது என்னென்னு சொன்னால் அவங்களோட நாட்டுக்குள்ளே கிருமிகள் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கானதுன்னு சொல்லி டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, அனுப்ப விட மாட்டாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்சல் டெலிவரி ஆகாமல் டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ இதுகளை தவித்து கொள்றதுக்கு நாங்கள் வெக்யூம் மெஷின் இருக்குது. இப்போ நாங்கள் பெரும்பாலும் இப்போ பவுடர் ஐட்டங்கள், அதாவது உடையக்கூடியது, இப்போ மாவு அது தூள் மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி காற்று இழுத்து சும்மா பேக் பண்ணுற நேரம் வெடிக்க பார்க்கும். அப்போ பாக்ஸில் வந்து டேமேஜ் ஆகிரும். அப்போ அந்த இதுகளை தவித்து கொள்றதுக்கு நாங்கள் வெக்யூம் பண்ணி நாங்கள் அனுப்பி கொள்றது. ரைட். அதே மாதிரி இப்போ பார்சல் அனுப்பிகளை வந்து நார்மலாக எத்தனை நாளில் வந்து போச்சு இருக்குது? இப்படி தான் DHL சொன்னால் 3 daysல டெலிவரி ஆகும், ஒர்க்கிங் டேஸ் 3 daysல டெலிவரி ஆகும். மற்ற சர்வீஸ்களும் 4 to 5 ஒர்க்கிங் டேஸில் டெலிவரி ஆகும் எல்லா கண்ட்ரிக்கும். இப்போ யூரோப் கண்ட்ரிஸ் இருக்குது. யூரோப் கண்ட்ரிஸுக்கு வந்து எப்படியும் மேக்ஸிமம் 8 days
எடுக்கும். அதுலேயும் வந்து இந்த ஸ்பீட் சர்வீஸும் இருக்குது, மற்றது வந்து நார்மலும் இருக்குல்ல. இப்போ ஸ்பீட் இப்போ நீங்கள் சொன்னது ஸ்பீட் என்ன? ஸ்பீட் வந்து டிஹெச்எல். இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போடுற நேரம் சில நேரம் 2 டேஸ்லேயும் டெலிவரி ஆகிரும். ரைட். இப்போ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும்னு சொன்னால் டிஹெச்எல் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நார்மலாக நாங்கள் அனுப்புகிறோன்னு சொன்னால் எவ்வளோ நாள் ஆகும்? 8 டேஸில் டெலிவரி. 8 டேஸில் ஒர்க்கிங் டேஸ் 8 டேஸில் டெலிவரி. ரைட். ஒர்க்கிங் டேஸ் 8 டேஸில். இப்போ நாங்கள் இந்த பார்சல் அனுப்புகிற பார்சலுக்கு வந்து இப்போ டேமேஜ்கள் ஏதாவது வந்தால் அது என்ன மாதிரி வந்து? இப்படி தான் நாங்கள் வந்து பார்சல் ஷிப்மெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் முக்கியம். அதனால முடியுமான வரைக்கும் இப்படி கட்டாயம் ஷிப்மெண்ட்ஸில் பிரச்சனை வருமென்று இல்லை. ஒரு ஆக்சிடென்ட்லேயே ஏதாவது ஒரு ஃபோல் நடக்குமா இருந்தால் நாங்கள் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களுக்கு எங்களால் இயன்றது நாங்கள் அவங்களுக்கு செய்து கொடுப்போம். ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லாட்டி ஏதோ ஒன்று நாங்கள் செய்து கொடுப்போம். இதுகள் நாங்கள் செய்து கொடுப்போம். மற்றது எங்கள்கிட்ட என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்குது, கம்பெனிஸால் கொடுக்கப்பட்ட எங்களுக்கு சிஸ்டம் இருக்குது. இப்போ எங்களுக்கு டிஹெச்எல்லால் டாக்குமெண்ட்ஸோ சம்திங் டிஹெச்எல் இந்த மாதிரி டிஹெச்எல் ஷிப்மெண்ட்ஸ் போடுறாங்கன்னா கஸ்டமருக்கு நாங்கள் பில் பண்ணும் பொழுதே நாங்கள் வந்து ட்ரெக்கிங் நம்பர் கொடுத்துருவோம். ஷிப்மெண்ட்டுக்குரிய ட்ரெக்கிங் நம்பர் கொடுத்துருவோம். அந்த ட்ரெக்கிங் நம்பரை அவங்க ஃபோன்லேயே பார்த்துக்கொள்ளலாம். இங்கே ஷிப்மெண்ட் போடுறவங்களும் பார்க்கலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அதை பார்த்துக்கொள்ளலாம். இது இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் சிஸ்டம் வரும். இது டிஹெச்எல் சிஸ்டம் பார்கோடோட வரும். இதில் இருக்கிறது தான் ட்ராக்கிங் நம்பர். இந்த நம்பரும் தான் நாங்கள் கஸ்டமருக்கு உடனே கொடுத்துருவோம். இப்போ எங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்கிறபடியால் நாங்கள் உடனே நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இது இதுதான் ஷிப்மெண்ட்டோட போகிறது அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புவீங்க. இதுதான் நாங்கள் போய் வெளிநாட்டில் கிடைக்க வேண்டிய ஆட்களுக்கு இதோட தான் போகும். அதே மாதிரி இங்கே அனுப்புகிறவங்களுக்கும் நாங்கள் நம்பர் கொடுத்துருவோம். நம்பர் எந்த பார்சலாக இருந்தாலும் ஃபைல் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இருக்குது. மற்ற ஷிப்மெண்ட்ஸ்களுக்கு வந்து வேபில் இருக்குது. மற்ற சர்வீஸுக்கு இது இன்னொரு சிஸ்டம் வேபில். இது இன்னொரு சிஸ்டம். முதல் சொன்னதுன்னா டிஹெச்எல் சிஸ்டம். மற்றபடி யூபிஎஸ்ஸுக்கெல்லாம் வேபில் இருக்குது, அவங்களுடைய சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி எல்லா சிஸ்டமும் எங்களுக்கு கம்பெனியால் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் அதை வந்து ஒன் ஸ்பாட்லேயே கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொரு சர்வீஸ் இருக்குது யூபிஎஸ்ல, இன்னொரு சர்வீஸ் ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் சர்வீஸ். சில நாடுகளுக்கு வந்து நாங்கள் இங்கேயே அந்த டேக்ஸை பே பண்ணி அனுப்புவோம். சப்போஸ் அங்கே டேக்ஸ் பட்டுதுன்னு சொன்னால் அந்த சர்வீஸுக்கு மட்டும், அந்த ஸ்பெஷல் சர்வீஸுக்கு மட்டும் அங்கே டேக்ஸ் பட்டுதுன்னு சொன்னால் அந்த டேக்ஸை வந்து நாங்கள் இங்கே கொடுப்போம், அந்த ரீஃபண்ட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் அந்த ஷிப்மெண்ட்டுக்கான டேக்ஸ் இங்கே பே பண்ணி அனுப்புவோம். அதால் வந்து நீங்கள் அங்கே டேக்ஸ் பட்டினா இங்கே ரீஃபண்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு பார்சல் போட போகிறோம்னு சொன்னால் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களை தரணும்? அது கன்சைன் அங்கே இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட ஃபுல் நேமும் சரியான அட்ரஸும் ஃபோன் நம்பர் ஒரு நம்பருக்கு 2 நம்பர் இருந்தால் நல்ல இமெயில் அட்ரஸும் இருக்குமாண்டா நல்ல. ஏன்னு சொன்னால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வந்து இப்போ ஒரு நம்பரை கொடுத்துருப்பீங்க, நீங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்களா, ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் பார்சல் டிலே ஆகிக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நடக்கிறது தானே? அதெல்லாம் ஒரு நம்பருக்கு 2 நம்பர் கொடுத்துக்கொண்டா நல்லா பார்சல் டிலே ஆகாமல் உங்கள்கிட்ட வந்து சேருங்க. இப்போ டிஹெச்எல் மட்டுமே இல்லை, மற்ற எல்லா சர்வீஸும் கொடுக்குற எல்லா கம்பெனிஸுக்கும் எங்களுக்கு ட்ரெக்கிங் நம்பர் நாங்கள் உடனே கொடுக்கலாம். நாங்கள் பில்லோடையே நாங்கள் ட்ரெக்கிங் நம்பர் கொடுத்துருவோம். எல்லா பார்சலையுமே அவங்க வீட்டில் இருந்து கொண்டு பார்த்துக்கொள்ளலாம், ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ சில நேரம் வந்து பெரிய பிரச்சனையாகிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னு சொன்னால் அந்த ஷிப்மெண்ட் வார நேரம் அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். அப்போ அதுக்கு கொஞ்சம் அவங்க ரெடியாக இருந்து கொள்ளலாம். இல்லாட்டி கீழே செக்யூரிட்டிகிட்ட சரி அரேஞ்ச் பண்ணிட்டு போகக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து இப்போ இலங்கையிலேருந்து எந்தெந்த மாவட்டத்திலேருந்து உங்களோட பார்சல் வந்து அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இலங்கையில் எங்களுக்கு பெரும்பாலும் எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்குது. மெயினாக முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, ட்ரிங்கோ, பெட்டிக்லோ, ஜெஃப்னா, கேண்டி, சிலாபம், எல்லா இடங்கள்லேருந்தும் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு எல்லா இடத்துலையும் கலெக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட லேண்ட் நம்பர், நாங்கள் கொடுக்குற எங்களோட ஹாட்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப், வைபர், ஐஎம்ஓ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எனி டைம் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இவங்களோட லேண்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்பிளேல தாரேன், நீங்கள் வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதிகம் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கணும் இந்த 1 கிலோ பார்சலுக்கு வந்து என்ன மாதிரி மதி வரும், அதே மாதிரி 10 கிலோக்கு மேலே அனுப்புறேன்டா என்ன மாதிரி சொல்லி கேட்பினோம். அது என்ன மாதிரி முறையில் வந்து இருக்குது? இப்படி தான் 1 கிலோன்னு சொல்லிக்கல இந்த மாதிரி ஃப்ளையர்ஸில் தான் போகும் ஷிப்மெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ளையர்ஸ் இருக்குது. 1 கிலோன்னு சொல்லுவோம். 1 கிலோ 5 கிலோ வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளையர்ஸில் போட்டு பேக்கில் போட்டுக்கொள்ளலாம். டாக்குமெண்ட்ஸ் என்று சொன்னால் இந்த மாதிரி கவர்ஸில் தான் போகும். இந்த மாதிரி ஃபைல் கவரில் போகும். 10 கிலோ 5 கிலோக்கு மேலே என்று சொன்னால் இந்த மாதிரி பாக்ஸஸில் தான் போகும் ஷிப்மெண்ட்ஸ். இது மாதிரி பாக்ஸஸில் போகும்.
என்னன்னு சொன்னால் இப்போ ஃபர்ஸ்ட் கிலோ அடிஷ்னல் கிலோன்னு சொல்லி ஒரு ரேட் ஒன்று வரும். 10 கிலோவுக்கு மேலே என்று சொல்லும் போது ஃப்ளட்டாக ஒரு ரேட் ஒன்று வரும். நாங்கள் எப்பயுமே நல்ல பெஸ்ட்டான ரேட் வந்து எங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம். சர்வீஸும் பெஸ்ட்டாக கொடுப்போம் நாங்கள். ரைட் ரைட். நாங்களும் உங்களோட கம்பெனியில் வந்து பார்சல் அனுப்பியிருக்கோம். அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து இந்த காணொலி பதிவு செஞ்சு வந்துருக்கோம். 2 தடவை நான் பார்சல் அனுப்பியிருக்கேன். சொன்ன டைமுக்கு போயிருந்துச்சு, அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதாவது சொன்ன மாதிரியே எல்லாம் பொருட்களும் ஒரு டேமேஜ் இல்லாமல் போயிருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ அந்த உடையிற பொருட்கள் வந்து அனுப்புவாங்கல்ல, உடையிற பொருட்கள் அனுப்புகிறோன்னு சொன்னால் இந்த மாதிரி உடையில வந்து பார்சல் சர்வீஸில் உடையிற பொருட்களுக்கு நாங்கள் பெரும்பாலும் பபிள் ரேப் பண்ணி அதை சேஃப்டியாக பேக் பண்ணி கொள்ளுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட இந்த ஃப்ரெஜில் ஸ்டிக்கர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து அந்த பேக்கிங்கில் நாங்கள் ஒட்டிக்கொள்ள தெரியும். உடையிற பொருள் சொல்லி தெரியும். இப்போ கஸ்டமர் சில நேரம் பேக் பண்ணி தருவாங்க. அப்படி பேக் பண்ணி தர பட்சத்தில் நாங்கள் திருப்பி அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் பேக்கிங் போட்டு இந்த ஃப்ரெஜில் ஸ்டிக்கர்கள் எல்லாம் போட்டு நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிடுவோம். அடிஷனலாக நீங்கள் திருப்பி பேக் பண்ணி அனுப்பி கொள்வீங்க. ரைட்டு. ரெண்டு அதிகம் வந்து எதிர்பார்ப்பாங்களே, இப்போ இங்கேருந்து அனுப்புகிற பொருள் ஆசையாக வந்து ஒரு கிஃப்ட் அனுப்புகிற பொருள் வந்து பக்குவம் போய் நாட்டுக்கு செய்கிறோம்ட்டு அந்த வகையில் நாங்கள் இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டோம். அதே நேரம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினா தெரியும் பார்சலில் உடையிற பொருள் இருக்குன்னு, அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக கொண்டு போய் செய்வோம். இந்த நெல்சன் பிளேஸ் இந்த இடத்துல வந்து எங்களோட எஸ்எஸ் வேர்ல்டுன்ற பேரில் நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த கொரியர் சர்வீஸ். இந்த கொரியர் சர்வீஸில் நாங்கள் சேர்ந்து செய்கிற கம்பெனிஸ் வந்து DHL, UPS, Aramex, Skynet, 319 சொல்லி இந்த கம்பெனியோட நாங்கள் தொடர்ந்து இத்தனை வருஷமாக நாங்கள் அவங்களோட செஞ்சு கொண்டிருக்கிறபடியால் எங்களுக்கு UPS-ஆல் பிளாட்டினம் அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களோட ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக பேக்கிங் செக்ஷன்லேருந்து எல்லா செக்ஷன்லேயும் CCTV கேமரா இருக்குது. இப்போ எங்களுக்கு முக்கியம் கஸ்டமர்ஸ் திருப்தி. அடுத்தது அவங்க தார பொருள் வந்து பெருமதியான பொருட்கள், அதை கவனமாக சேர்க்க வேண்டிய அவங்களோட உறவினர்களுக்கு சேர்க்கணும் என்றபடியால் நாங்கள் பாதுகாப்பு, அதாவது அந்த பொருட்களுக்கான கவனம் நாங்கள் கூடவே செலுத்தி இருக்கிறோம். கூட வயசானாக்களெல்லாம் போடுவாங்க, சாமான் பொருட்கள் அனுப்புவாங்க. அந்த நேரத்தில் பேர் வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க, ஆனால் இங்கே போட்டோன்னு சொல்லி நிற்பாங்க. அந்த மாதிரி. ஆனால் எங்களுக்கு அந்த கஸ்டமர் முக்கியம். எங்களுக்கு வந்து நாங்கள் வாயால் சொல்கிறத விட நாங்கள் டக்குன்னு ப்ரூஃபாக காட்டிக்கொண்ட அவங்களுக்கும் திருப்தி, எங்களுக்கும் திருப்தி. சில நேரம் எங்களோட கையாலேயும் பை மிஸ்டேக்குகள் ஆகலாம். இப்போ எல்லாத்துக்கும் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு CCTV ஃபுல்லாகவே இருக்குது எங்கள் பேக்கிங், முக்கியமாக பேக்கிங் செக்ஷனில் நாங்கள் CCTV வச்சுருக்கோம். மற்றது வந்து இந்தியாவிலேருந்து எங்களுக்கு சாமான் எடுத்து கொடுக்க இயலும். இப்போ இந்தியாவிலேருந்து கூடுதலாக அந்த உடுப்புகள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் எடுத்து கொடுப்போம். எங்களுக்கு டெலிவரியும் பண்ணி கொடுக்க இயலும். அங்கேருந்து எடுத்து டெலிவரி பண்ணி கொடுக்கவும் மேலும். அப்போ இந்தியாவிலேருந்து எடுக்கிறது வந்து இப்போ பிஸ்னஸ் பர்பஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி எடுக்கலாமா இல்லை என்ன மாதிரி? குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. இப்போ பிஸ்னஸ் பர்பஸ்ன்ட்டு வந்ததுன்னு, அதாவது குவாலிட்டி கூட ஒரே ஐட்டத்தில் குவாலிட்டி கூட வருமா இருந்தால் அது பிஸ்னஸ் பர்பஸுக்கு தான் போகும். அதில் என்ன ஆகும்னு சொன்னால் சில டைம் ஸ்ரீலங்காவால் போடுற டேக்ஸ் வந்து கொஞ்சம் கூடவா இருக்கும். அடுத்ததுக்காக இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ எல்லா நாடுகளுக்கும் இப்போ அனுப்பிக்கல பார்சல் அனுப்பிக்கல வந்து இப்போ பார்சல் வந்து அனுப்புகிற பாக்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வரணுமா இல்லை என்ன மாதிரி? இல்லை, எங்களுக்கு வந்து கம்பெனியால் கொடுத்துருக்குறாங்க பாக்ஸஸ். ஒவ்வொரு கம்பெனிக்கு மட்டும் சொல்லி பாக்ஸஸ் இருக்குது. இப்போ UPS, DHL சொல்லி பாக்ஸஸ் இருக்குது. இது DHL பாக்ஸ், இது UPS பாக்ஸ், அப்படி ஒவ்வொரு பாக்ஸஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு கம்பெனியோட பாக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் முதல் சொன்ன அந்த சீட்டு, அந்த பபுள் சீட்டு இருக்கு, நாங்கள் ஃப்ரிட்ஜில் அந்த உடைய பொருட்கள் அதுகளுக்கு நாங்கள் பேக் பண்ணி போட்டோம். பபுள் சீட்டுகள். ரைட். இந்த மாதிரி வந்து பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து பாக்ஸ் கொண்டுறதே இல்லை, இங்கே வந்து பேக் பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் நிற்கும் பொழுதே அவங்களுக்கு முன்னாலேயே நாங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணி சீல் பண்ணி பேக் பண்ணிடுவோம். ரைட். நீங்கள் வந்து அனுப்புகிற பொருட்களை மட்டும் கொண்டு வந்தால் போதுமே. இப்போ எங்களோட காணொலியை வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா? கட்டாயம் இருக்குது. நாங்கள் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்போம். அதை விட நாங்கள் கிஃப்ட்டுகளும் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். அங்கே காணொலி பார்க்குறவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்க போகிறீங்க. ரைட். கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வாங்கிட்டு போகிறாங்களா கிஃப்ட் கையோட? ரைட். அம்மா காணொலிக்கு வரையிலேருந்து இப்போ வந்துட்டு போகிறேன். கிஃப்ட்டும் கொடுக்குறீங்க, நான் கூட கையோட நான் கழிச்சு கொண்டு இருக்கேன். பின்னாலே அம்மா வந்து வாங்கிட்டு போகிறேன். இப்போ அவங்கள பார்சல் அனுப்பினாங்க சொல்லியிருந்தாங்க வருஷ வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லி. ரைட். இந்த மாதிரி கிஃப்ட்டும் கொடுக்குறீங்க. அது எவ்வளோ காலத்துக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டுகள் இருக்கும்?
3 மந்த்துக்கு நாங்கள் கொடுக்குறது. நாங்கள் டேட் மென்ஷன் பண்ணி வரோம். இந்த டேட்ல இருந்து நீங்கள் 3 மாதத்துக்கு கிஃப்ட் வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் 3 மாதம் கழிதா அப்புறம் வந்து கிஃப்ட் வந்து கேட்டுக்கொள்ளாங்க. எக்ஸ்பிரஸ் வேர்ல்டு எக்ஸ்பிரஸ்ன்ற ஹெட் ஆஃபீஸ் வந்து நெல்சன் பிளேஸ் இருக்குது. நீங்கள் லொக்கேஷன் சொல்லிவிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நெல்சன் பிளேஸ் வெள்ளவத்தையில் இருக்கிற நெல்சன் பிளேஸில் நம்பர் 2Bயில் இருக்குது. பக்கத்தில் சொன்னீங்கன்னா வெள்ளவத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. வெள்ளவத்தை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். மற்ற சைட்லேருந்து வரேன்னு சொன்னால் அந்த ஃபேமஸான ரோயல் பேக்கரி ரோயல் பேக்கரி சொல்லுவீங்க ஏன்னா சி சைட்லேருந்து வரேன்னு சொன்னால் சோலா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதில் சோலா ரெஸ்டாரண்ட் அதுலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் வந்து கொள்ளலாம். நாங்கள் லொக்கேஷன் காணொலி பதிவு செய்தாங்க. அந்த காணொலியும் வந்து இது வந்து நினைச்சு கொள்கிறோம். காணொலின்ற இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் வந்து அதிகமான வெளிநாட்டு புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து யாழ்ப்பாணத்தின் நல்லூர் திருவிழாவில் வந்து கலந்து கொள்வதற்காக வந்து வெளிநாடுலேருந்து வருவீங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து அதிகமான பொருட்களை வந்து நீங்கள் அனுப்புறதுக்காக உங்கள் நாளுக்கு வந்து அனுப்புறதுக்காக எந்த கம்பெனியில் வந்து கொண்டு போய் பாசனம் அனுப்பலாம்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்த வகையில் எஸ்எஸ் வேர்ல்டு எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் கொழும்பில் கொழும்பு மெயின் பிரான்ச்சில் ஹெட் ஆஃபீஸில் வந்து நிற்கிறோம். இங்கே இருந்தும் நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். அந்த வகையில் வந்து சகல விவரம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து பிரியோசனமாக காணொலி அமையும் நம்புறேன். ஏன்னு சொன்னால் அதிகமான புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து எந்த கம்பெனி மூலம் வந்து அனுப்பலாம், எவ்வளவு பெறுமதி முடியுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோவுக்கு எவ்வளவு மாதிரி வரும், இந்த விவரம் எல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க. அந்த வகையில் நாங்கள் இந்த மாதிரி வந்து காணொலி வந்து தந்திருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறீங்க. இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு அந்த குடை வந்து கொடுக்குறாங்க. ஆண்கள் பெண்களுக்கான அந்த பெரிய குடையும் சின்ன குடையும் 2 குடையும் வந்து கொடுக்குறாங்க. 3 மாதத்துக்கு இருக்குது. நாங்கள் டேட் வந்து மென்ஷன் பண்ணி விடுறோம். இந்த டேட்டில் இருந்து 3 மாதத்துக்கு நீங்கள் வாசனை அனுப்புறேன்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக குடையை கேட்டு வாங்கிடுங்க. சரியா? ரைட். கண்டிப்பாக இந்த காணொலி வந்து பிரியோசனமான காணொலி அமையும் நம்புகிறேன். வெளிநாட்டிலேருந்து பார்க்குற நீங்கள் புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து உங்களுக்கு பிரியோசனமான காணொலி அமையும். இந்த காணொலியை வந்து உங்களோட ஃப்ரெண்ட் நண்பர்கள் உங்களோட உறவினர்களுக்கு வந்து இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். புதுசாக பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய். நன்றி அக்கா. தேங்க்யூ.